எனக்கு இந்த சர்ச்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இந்த ஊழியக்காரு ஓகே, ஒரே மணி நேரத்தில் முடிச்சுட்டாரம்மா இந்த ஊழியக்காரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் காலையில் போனோம்னா ஒரே மணி நேரத்தில் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம் நாங்கள். ஆமாம், சிக்கனு, இட்லி, கறி, மட்டனு, ஆமாம், மாமியார் வீட்டுக்கு போகலாம், மருமக வீட்டுக்கு போகலாம், மக வீட்டுக்கு போகலாம், குப்பையை கொட்ட போகலாம், குப்பையை தோட்ட போகலாம், நாசமாக போகலாம். கடைசியில் நம்முடைய குடும்பங்களை கனப்படுத்த விரும்புகிறார், விடுதலையாக்க விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தோற்று போன நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். இந்த உலகத்துல ஆண்டவர் உன்னதமான ஸ்தானத்துல உயர்த்துவது டசன்ட் மேட்டர் ஆண்டவருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆண்டவருக்கு. அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் வளருவதற்காக நான் விரும்பும் போது நான் என் காரை எங்க பார்க் பண்ணுவேன், என் பைக் எங்கே பார்க் பண்ணுவேன், இந்த இடத்துல போன கீழே உட்காரணுமே, இந்த இடத்துல போன ரொம்ப நேரம் கைத்தட்டு சொல்லுவாங்களே, இந்த இடத்துல போன அபிஷேகத்தில் நிறைவாங்கலை, இந்த இடத்துல போன சத்தியத்தை ஆழமாக சொல்லுவாங்களே, இந்த இடத்துல போனால் ஏன் போன வாரம் வரல, ஏன் புதன்கிழமை வரல, ஏன் வெள்ளிக்கிழமை வரல, ஏன் 21 நாள் கூட்டத்துக்கு வரல, இப்படி சும்மா கேட்பாங்களே. அதனால நாம் இந்த சர்ச்சுக்கு போனோம்னா அவர் ஒன்றுமே நம்மளை கேட்க மாட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. நான் சபைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலாலும் பிரச்சனை இல்லை. நான் கல்யாணத்துக்கு போகலாம், கருமானத்துக்கு போகலாம், சாவுக்கு போகலாம், கடைசியில் செத்த நரகத்துக்கு போகலாம். அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தேவன் கிடையாது, சபை கிடையாது, ஊழியக்கார் கிடையாது.